அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு யூபிஎஸ்சி ரிலேட்டடாக வரப்போகிற டாபிக் எல்லாமே வந்துட்டு நம்ம மெயினாக வந்து இந்த 2 செஷனுக்குள்ளே வந்து செக்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த செஷன் சும்மா ஜஸ்ட் ஒரு செஷனோட ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு F5 செஷன், நம்ம நேம் வச்சுருக்கிறது வந்து F5 செஷன் அண்ட் காக்னிஷன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம் நம்ம வந்து இந்த செஷன்ஸ்க்கு வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு F5 செஷன்னா என்னன்னு பார்த்துக்கோம். F5 செஷன் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்காக வர்ற MCQs எல்லாமே வந்துட்டு இந்த F5 செஷனில் வந்து வரும். ஸோ இட்ஸ் ஃபார் த ப்ரிலிம்ஸ். ஸோ MCQஸாக இருக்கும் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்டு ஆன்சர்ஸ். ஸோ இதனால் F5ன்னு நேம் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு F5 கீ தெரியும் உங்களுக்கு. கம்ப்யூட்டரில் வந்துட்டு F5 கீ வந்து ப்ரௌசரை நீங்கள் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா யூ வில் பி யூஸிங் திஸ் F5 கீ. ஸோ லைக் தட் இந்த F5 செஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்குற ஒரு செஷனாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற ஒரு செஷனாக வந்துட்டு இந்த F5 செஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து அஸ் யூஸ்வல் நான் வந்துட்டு எடிட்டோரியல்ஸில் வர்ற ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு MCQs நானே தான் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ நம்மளோட ஓன் பேஸ்டு நம்ம ஓனாக கிரியேட் பண்ண MCQஸாக இருக்கும். எந்த ஒரு சென்டரையும் ரிசம்பிள் பண்ணாது. ஸோ நம்ம அந்த MCQs ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வில் பி தேர். ஸோ இதான் வந்துட்டு F5 செஷனோட ஒரு F5 செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காக்னிஷன் செஷன். ஸோ காக்னிஷன் செஷன் அப்படின்றது வந்துட்டு எடிட்டோரியல் அனாலிசிஸ் எல்லாமே இந்த செஷனில் வந்து பார்ப்போம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து இந்த காக்னிஷன் செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் காக்னிஷன்? காக்னிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் சைக்கலாஜிக்கல் ரிசல்ட் ஆஃப் அவர் நாலேஜ். ஸோ நம்ம இதில் வந்துட்டு நாலேஜ் பேஸ் பண்ண நம்ம நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் UPSC ரிலேட்டட். இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் UPSC we are going to expand our knowledge. We are going to see about various issues and create opinions and discussions. So இதெல்லாமே வந்துட்டு இந்த காக்னிஷன் செஷனில் வந்து இருக்கும். It will be vital session for the mains exam and essay answer writing. இது ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த செஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷனாக இருக்கும். ஸோ these are all about our session. So F5 session and cognition session பற்றி ஒரு ஷார்ட் introduction. So and another announcement is we will be taking classes both in English and Tamil. So Englishக்கு வந்துட்டு இங்கிலீஷில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு there will be a separate playlist for that. And also for banking also aptitude and reasoning English aptitude and reasoningமே வந்துட்டு இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். லைக் தட் சிவில் சர்வீசஸ்லையுமே வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸும் காக்னிஷன் செஷனும் வந்துட்டு it will be bilingual. ஸோ ஐ பி செலக்டிங் த டாபிக். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு செலக்டிவாக தான் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டம்ப் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து டம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இது அந்த மாதிரி இருக்காது இந்த செஷனில். ஸோ இந்த 2023 ப்ரிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா எலிமினேஷன் ரிலேட்டட், லாஜிக் ரிலேட்டட் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோவா வந்துட்டு நம்மளுக்கு எந்த தடவை வந்து எடுபடலை. ஸோ பியூர்லி வந்துட்டு நம்மளோட நாலேஜ் பேஸ் பண்ணி வந்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நோ ஒன் கேன் 100% இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நோ ஒன் கேன் கெட் தர் ஆன்சர். ஸோ அப்போ அப்படின்னு இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இஃப் வி கெட் த நாலேஜ் மீன்ஸ் வி கேன் யூஸ் தட் நாலேஜ் டு கிளியர் த ப்ரிலிம்ஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு நாலேஜுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவையோ UPSC ரிலேட்டடாக என்னென்ன கேட்குறாங்க, ஸோ நம்மளோட ஒரு UPSCயில் என்னென்ன கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம அது சம்மந்தமான ஒரு கண்டென்ட்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸை மட்டுமே வந்துட்டு ஆர்டிகல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டுமே வந்து இந்த 2 செஷன்லேயே வந்து பார்ப்போம். ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. So thank you once again for watching this video, and please do subscribe and please do give your opinion also, so that we can improve ourselves, and do follow us on Instagram and Telegram and Facebook, and thank you.